நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா Node.js வச்சு ஒரு ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ ஏபிஐ அப்படிங்கிறது அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சர்வர்லேருந்து ஒரு டேட்டா எடுக்கணும் அப்படின்னா, அது முக்கியமாக டிபிலேருந்து டேட்டா எடுக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஏபிஐ வழியாக தான் நம்ம எடுப்போம் ஆக்சுவலாக, கரெக்டாக. ஸோ அந்த ரெஸ்ட் ஏபிஐ டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு ஜாவா இருக்குது, .NET இருக்குது, பைத்தான் இருக்குது, நோடு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த டியூட்டோரியல் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நோட்லேருந்து இப்படி எடுக்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக ரெஸ்ட் ஏபிஐ டெவலப் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் MySQLலேருந்து டேட்டா எடுக்கிறது, தென் MongoDBலேருந்து டேட்டா எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ பார்ட் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ணுறது. இந்த ரெஸ்ட் ஏபிஐயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட் இருக்குது, போஸ்ட் இருக்குது, டெலிட் இருக்குது, புட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொன்றுமே ஒரு பற்றின ஆக்ஷன்ஸ்க்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலாக. இப்போ கெட் அப்படிங்கிறது டிபிலேருந்து டேட்டா கெட் பண்ணுறது, போஸ்ட் அப்படிங்கிறது டிபியில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, புட் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறது, டெலிட் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணுறது ஆக்சுவலாக. ஃபைன். இப்போ நம்ம Node.js டெவலப் பண்ணுறதுனால இந்த நோட் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம் ஆக்சுவலாக. ஸோ நோட் அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டை கம்பைல் பண்ணுறதுக்கான ஒரு என்டையர் ஆர்கிடெக்சர் ஆக்சுவலாக, ஓகேவா. ஸோ இந்த நோடுக்குள்ளே என்ன யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா C++ டெவலப் பண்ண ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின், அதுக்கு பேர் V8 இன்ஜின் சொல்லுவாங்க. 2008 கூகுள் டெவலப் பண்ண இன்ஜின் பேர் தான் இது. ஆக்சுவலாக இனிஷியலாக கூகுள் என்ன பண்ணாங்க அப்படின்னா க்ரோமில் அவங்க டெவலப் பண்ண ப்ரௌசரில் ஜாவா ஸ்கிரிப்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்பைல் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ண ஒரு இன்ஜின் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த V8 இன்ஜின். இது வரைக்கும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை கம்பைல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா C++ டெவலப் பண்ண இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர்ஸ் எல்லாருமே C++க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை கம்பைல் பண்ணுறதுக்கு எல்லா ப்ரௌசர்லையுமே இந்த முக்கியமாக இந்த Node.jsல யூஸ் பண்ணுற இந்த V8 இன்ஜின் அப்படிங்கிறது C++ டெவலப் பண்ண இன்ஜின் ஆக்சுவலாக இன்றைக்கு வரைக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த V8 இன்ஜின் அப்படிங்கிறது Node.jsல இமில்டாக இருக்கும். இந்த நோடை வந்து நம்ம சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி தான் ஜாவா ஸ்கிரிப்டை கம்பைல் பண்ணி இந்த ஏபிஐ அப்படிங்கிற அந்த ப்ராசஸை வந்து ரன் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இந்த டுட்டோரியலில் எப்படி நம்ம நோடு யூஸ் பண்ணுறது, நோடை வச்சு மட்டும் நம்ம ஏபிஐ டெவலப் பண்ணலாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது எப்போவுமே சர்வர் அப்படின்னால ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நோடுக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அது ரொம்ப பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா Express.js. இந்த எக்ஸ்பிரஸ் வச்சு நம்ம எப்படி ஏபிஐ டெவலப் பண்ணுறது, அதிலிருந்து எப்படி நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறது, டேட்டாவை வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது, JSON ரெஸ்பான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே இந்த டுட்டோரியலில் பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி டுட்டோரியல். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், Node.js API அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, இது ஒரு சிம்பிள் ஃபோல்டர் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபோல்டரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து என்னோட டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ எஸ், என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ தான் வந்து இதில் நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டர் நேம்லாம் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா npm init, ஓகேவா, இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். இந்த சினாரியோவில் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராஜெக்டோட நேம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் என்ன நேம் கொடுத்தாலும் ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா REST API அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். REST-API இதான் வந்து என்னோட ப்ராஜெக்டோட நேம் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெர்ஷன் கேட்குது. நான் வெர்ஷனில் எதுவுமே கொடுக்கல, அது நான் டிஃபால்ட்டாகவே 1.0.0 இருக்குது, அதையே நான் வச்சுக்கிறேன். ஸோ தென் டிஸ்கிரிப்ஷன் இது வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். மேபி நான் கொடுக்குறேன் என்னென்னா சாம்பிள் REST API ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஓகே, கொடுத்துட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது எந்த ஃபைலோட ஃபஸ்ட்டு ஃபைல் ஆக்சுவலாக நான் index.jsனே வச்சுக்கிறேன் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் கமெண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லை, கிட் ரெபாசிட்டரி, கீவேர்ட்ஸ், ஆத்தர் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஓகே, எஸ். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். பட் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத விட நம்ம சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ்.json இந்த ஃபைல் மட்டும் தான் க்ரியேட் ஆகிருக்கும். இதான் உங்களோட ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எஸ் ஓப்பன். ஓகே, இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்துட்டு போகலாம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் நேம் இப்போ நான் கொடுத்துருந்தேன் அந்த ப்ராஜெக்டோட நேம், தென் என்ன வெர்ஷன், தென் டிஸ்கிரிப்ஷன், தென் index.js, தென் டெஸ்ட் கமெண்ட் எதுவுமே கொடுக்கல, ஆத்தர் எதுவுமே கொடுக்கல, லைசன்ஸ் வந்து இட்ஸ் நான் காமன் லைசன்ஸ் ஆக்சுவலி, ஓகேவா. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நோட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் சினாரியோ. இந்த சினாரியோவை நீங்கள் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா உங்களோட அடுத்த ஸ்டெப் போக முடியாது. ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இதான் பேக்கேஜ்.json. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆக்சுவலாக. ஸோ எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இந்த நோடு கம்பைல் பண்ணுறது, நோடில் இருக்க சர்வர் ஏபிஐ டெவலப் பண்ணுறது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா npm i express.js அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இருங்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட் ரெபாசிட்டரி ஆக்சுவலாக. ஸோ நோட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா npm repo. இந்த ரெபாசிட்டரி அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஜாவா அப்படின்னா மேவன் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நோடுக்கு npm ரெபாசிட்டரின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் பைத்தானுக்கும் பிப்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதோட ரெபாசிட்டரி ஆக்சுவலாக எதோ இருக்கும், மறந்துச்சு எனக்கு. பைத்தான் ரெப்போ எஸ் ஐ திங்க் py
பைத்தான் பேக்கேஜ் அண்ட் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஆக்சுவலி. ஓகே, ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏதாவது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதில் டிபெண்டன்சி வேணும் அப்படின்னா இந்த ரெபாசிட்டரியில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ இதில் எல்லாமே இருக்கும். இப்போ இதில் நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறோம். எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ எஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட். சம்டைம்ஸ் ஒரே நேமில் நிறையா இருக்கும், ஸோ வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா NPM-i எக்ஸ்பிரஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் இவ்வளோ நம்பர் இது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட 43 கோடி நினைக்கிறேன் ஆக்சுவலாக. 1 10 100 1000 10,000 lakh 10 lakh crore, 4 கோடி ஆக்சுவலாக. ஸோ 4 crore 3,80,000 என்னமோ சம்திங் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு ஒவ்வொரு வீக்லி ஆக்சுவலாக. இட் நாட் ஜஸ்ட் அன் மந்த் ஆர் இயர். ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 4 கோடி டவுன்லோட்ஸ் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. தட்ஸ் ஃபைன். இப்போ வந்து நம்ம இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பிரஸ் தான். ஓகே, ஸோ அதனால தான் இந்த கமெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ NPM-i எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே. ஸோ நான் வந்து அட்மின் பெர்மிஷன் கொடுக்கணும். இது விண்டோஸில் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா இந்த கமெண்ட் தேவையில்லை, இது மட்டும் போதும். மேக்கில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த கமெண்ட் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, எஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நமக்கு வந்து நோடு க்ரியேட் பண்ணிட்டோம். அதே நோடு ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு API க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பேக்கேஜ் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்டை நம்ம போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து இது கொடுத்துருமோ, இதான் நம்மளோட ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஸோ எஸ், இந்த ரூட் ஃபோல்டரை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ட்ரஸ்ட்லாம் கொடுத்துக்கோங்க. ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் போய்ட்டு API.js இந்த ஃபைல் நேம் அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பட் மேக் ஷூர் இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் .js அப்படிங்கிற பேர் வச்சுக்கோங்க. மற்றபடி இது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் .js வைக்காமல் கூட ரன் பண்ணலாம். பட் இட்ஸ் a standard that we should have a .js ஆக்சுவலாக. ஸோ API அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸோட ஃபஸ்ட்டு செட்டப் ஆக்சுவலாக. தட்ஸ் இட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா package.jsன்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதுதான் உங்கள் அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், டீட்டெயில்ஸ், வெர்ஷன், உங்கள் அப்ளிகேஷனோட நேம் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா API.js இது நான் க்ரியேட் பண்ணது, இது உங்கள் இஷ்டம் தான். package.lock அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இது டிபெண்டன்சிலாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ இது இந்த ஃபைலை எப்பவுமே டச் பண்ணாதீங்க. ஸோ தட் இஸ் ரீசன் இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் package.lock ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ இந்த ஃபைலை வந்து ஜஸ்ட்டு இது எடிட் பண்ணலாம். பட் உங்களுக்கு இது என்ன எடிட் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் எடிட் பண்ணணும், இல்லைனா இந்த ஃபைலை எடிட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா package.json. இந்த package.json அப்படிங்கிறது உங்கள் அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இது ஏற்கனவே பார்த்துருப்போம். நேம், வெர்ஷன், டிஸ்கிரிப்ஷன், மெயின் ஃபைல், ஆத்தர், லைசன்ஸ், டிபெண்டன்சிஸ். இப்போ டிபெண்டன்சிஸ்லாம் நான் எக்ஸ்பிரஸ் மட்டும் வச்சிருக்கேன். ஸோ அதனால் இது ஆட் ஆயிருக்கு. நீங்கள் இன்னும் வேறு டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. இது நீங்கள் எடிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே ஆட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நோட் மாடியூல்ஸ் ஆக்சுவலாக. இந்த ஃபோல்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை லைப்ரரியில் டவுன்லோட் பண்ணிங்களா, அதாவது சப்போர்ட்டிங் லைப்ரரி, அந்த லைப்ரரி எல்லாமே இந்த ஃபோல்டரில் தான் ஸ்டோர் ஆகும். இந்த நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிறது நோடில் இருக்க எல்லா ப்ராஜெக்ட்டுமே, நீங்கள் ரியாக்ட், ஆங்குலர், இல்லை நீங்கள் நோடு ப்ராஜெக்ட் போனீங்க, எந்த ப்ராஜெக்ட் நோடு பேஸ் பண்ண எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலுமே உங்களுக்கு நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். இந்த ஃபோல்டர் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் உங்களோட டிஃபரன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ இது வந்து எதுவுமே டச் பண்ண வேணாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு அதை பற்றி நான் ஐடியா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங் ஐடியா இருக்குன்னா தென் இதை போய் இந்த ஃபோல்டரை உள்ளுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பெட்டர் அவாய்ட் பண்ணிடுங்க ஆக்சுவலாக. ஏன்னா இதில் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனை அஃபெக்ட் பண்ணுவது ஆக்சுவலாக. ஃபைன். நவ் கமிங் டு அவர் API டெவலப்மெண்ட். ஸோ இப்போ இந்த API டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு இருக்கிறது API.js. இது நான் க்ரியேட் பண்ணது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு API க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ API க்ரியேஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா REST API. இந்த REST API அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு காமன் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலாக. இப்போ சர்வரில் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே சரியும், சர்வர் அப்படிங்கிறத நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ வாட் இஸ் சர்வர்? ஸோ இப்போ சர்வர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சினாரியோ எடுத்துக்கோங்களேன். எங்கே எடுக்கலாம்? எஸ், இந்த சினாரியோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இதை எடுத்துக்கோங்க. இப்போ சர்வர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் நம்ம டேட்டா எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் Gmail யூஸ் பண்ணுறீங்க, Google யூஸ் பண்ணுறீங்க, ChatGPT யூஸ் பண்ணுறீங்க. பட் வாட் எவர் இட் மேபி எசென்ஷியலாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா DBலேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வருது. கரெக்டாக. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறதா இருந்தால் ஒரு சர்வர்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வருது. கரெக்டாக. இப்போ நான் போய்ட்டு ChatGPT போகிறேன். இந்த ChatGPT போய்ட்டு நான் வந்து ஏதோ டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ டைப் பண்ணோன்னே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா how to Node.js
அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ட்ருன்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வெப்சைட் இருக்குல்ல, இந்த வெப்பேஜ் இருக்குல்ல, இது போய் ஒரு இடத்துல ஹிட் பண்ணும். அதுதான் சர்வர் ஆக்சுவலாக. ஸோ சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சர்வர்லேருந்து வருது. ஸோ இதே இப்போ எப்படி வருதுன்னு, எப்படி ஹிட் பண்ணுறோம், எப்படி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு ரெஸ்ட் ஏபி அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெஸ்ட் ஏபி அப்படிங்கிறது என்ன, ஒரு URL ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ chatgpt.com இருக்குல்ல, இந்த chatgpt.com கொடுத்தா நமக்கு chatgpt-யோட இந்த இது வரும் ஆக்சுவலாக. இப்போ நான் வந்துட்டு google.com கொடுக்குறேன் அப்படின்னா கூகுளோட ரெஸ்பான்ஸ் வரும். இது எப்படி வருதுன்னா, நான் இந்த URL கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது. எனக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இல்லாமல் எனக்கு வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா அதுவே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட் ஏபி ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ரெஸ்ட் ஏபி என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து HTML ரெஸ்பான்ஸ் கொடுக்காது, இது வந்து JSON ரெஸ்பான்ஸாக கொடுக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ஒரு வெப்சைட்டை ஹிட் பண்ணும்போது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ www.google.com அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரும், உங்களுக்கு ஒரு HTML பேஜ் ஓப்பன் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேவா? அதுக்கு பதிலாக எனக்கு வந்து HTML பேஜ் வேணாம், எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் டேட்டா, ஒரு JSON ரெஸ்பான்ஸாக வேணும் அப்படின்னா அங்கே தான் ரெஸ்ட் ஏபி அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி ஹிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குமே வந்து சேம் www.google.com. நான் இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ google.com/ இப்போ வந்து API/login அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நான் இதை கால் பண்ணும்போது நான் லாகின் இதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த API கால் பண்ணிவிட்டு நான் இந்த டேட்டா கொடுத்துட்டேன் அப்படின்னா இது எனக்கு சக்ஸஸாக ஃபெயிலியராக அப்படிங்கிறத சொல்லும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம API வந்து டெவலப் பண்ண போகிறோம் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்மளோட சர்வருக்கு தகுந்த மாதிரி ஒரு API டெவலப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க, அதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லாகின் டெவலப் பண்ணணும், ஒரு ரெஜிஸ்டர் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாகினுக்கு நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம தேவைப்படும் ஆக்சுவலாக. கரெக்டாக? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ நேம், இமெயில், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்ட், இதெல்லாம் வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு தேவைப்படும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி டேட்டா கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஏபிஐயில் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ லாகின் கால் பண்ணனா என்ன பண்ணணும், அது முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ரெஸ்ட் ஏபிஐயோட மெயின் கான்செப்ட். இதை வந்து இன்னும் டெக்னிக்கலாக சொல்கிறதா இருந்தால் இதுக்கு பேர் ரெக்வஸ்ட் அண்டு ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக. ஓகேவா? ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது நான் கொடுக்குறது, ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது சர்வர்லேருந்து வர்றது ஆக்சுவலாக. ஃபைன். இப்போ இது தான் வந்து நம்ம இப்போ டெவலப் பண்ண போகிறோம் Node.jsல. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கிரியேட்டிங் எக்ஸ்பிரஸ் ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக. ஸோ இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஓகே, இது எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். பட் இதுக்கான அப்ராப்ரியேட் டாக்குமெண்டேஷன் போனீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ பட் நான் உங்களுக்காக அந்த டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸ்பிரஸ். ஸோ எக்ஸ்பிரஸோட இது போய்க்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாமே ரெடியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம எதுவும் புதுசாக பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம எக்ஸ்பிரஸை நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதையுமே வந்து நான் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த போர்ட்டில் ரன் ஆகணும். ஜென்ரலாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சர்வர் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் போர்ட் நம்பர் சொல்லணும், எந்த போர்ட் நம்பர் ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 3000 ரன் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வச்சு ரன் பண்ணுவாங்க. 80 வச்சு ரன் பண்ணக்கூடாது. ஏன்னா 80 வச்சு ரன் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் ஆக்சுவலாக. ஸோ அதில் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா ரியல் டைம் அப்ளிகேஷன் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எந்த போர்ட் நம்பர் ரன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. இதில் வந்து ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஒரு சில போர்ட் நம்பர் வந்து ரிசர்வ்டு போர்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ரிசர்வ்டு போர்ட் நம்பர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நிறையா வரும். இந்த பாருங்களேன், இதெல்லாம் வந்து ரிசர்வ்டு போர்ட் நம்பர். இந்த போர்ட் நம்பரில் நீங்கள் எதுவுமே டச் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட போர்ட் நம்பர் இதில் எதுவுமே இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. அப்படி இருந்தது அப்படின்னா அது சம்டைம்ஸ் கிளாஷ் ஆகும் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா 20, 21, 22, 23, 25, 53, 80 தான் நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறது. POP3 அப்படிங்கிறது இமெயில் யூஸ் பண்ணுறது. இந்த 110143 அப்படிங்கிறது இமெயில் யூஸ் பண்ணுறது. ஐ திங்க் நீங்கள் இமெயில் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போல் 443 அப்படிங்கிறது HTTPS ஆக்சுவலாக. நம்ம வந்து செக்யூர் வெப்சைட் சொல்கிறோம்ல, அது எல்லாமே 443 ரன் ஆகும். தென் ரிமோட் டெஸ்க்டாப் அப்படிங்கிறது 3389 ரன் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எப்போயுமே ஒரு சர்வர் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதா இருந்தால் இந்த போர்ட்டில் வந்து ரன் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஓகே, அப்படி ரன் பண்ணிங்க அப்படின்னா ரன் ஆகும், எரர்லாம் வராது. ஆனால் ரியல் டைம் அப்ளிகேஷன் போய் நீங்கள் சர்வரில் டெப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக கிளாஷ் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது இந்த போர்ட்டில் எப்போயுமே ரன் பண்ணவே கூடாது ஆக்சுவலாக. ஸோ ஜென்ரலான எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா 80 ரன் பண்ணுவாங்க. அதே போல் 3000 ரன் பண்ணுவாங்க. உங்கள் இஷ்டம் தான்.
ஸோ நீங்கள் இந்த போர்ட்டில் எது இருந்தாலும் இது இல்லாத எந்த நம்பர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஃபைன். ஸோ இது வந்து பேசிக் செட்டப் ஆஸ் பர் த டாக்குமெண்டேஷன். நோ பேக் டு அவர் திங். இப்போ எக்ஸ்பிரஸில் வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை சிம்பிளாக ஒரு ஏபிஐ ரெடி பண்ணுறதுக்கான ஒரு கோட் ஆக்சுவலாக. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்டு அப்புறம் வந்து போஸ்ட், இது ரெண்டே வச்சு நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. கெட்டு போஸ்ட் அப்படிங்கிறது டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா app.get. இதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராசஸ் த கெட் ரெக்வஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து உங்களுக்கு கெட் ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து app.post. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட போஸ்ட் ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. போஸ்ட் ரெக்வஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், பட் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு யூஆர்எல் நமக்கு வேணும். கரெக்டாக நீங்கள் யூஆர்எல் இல்லாமல் ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல /login அப்படின்னு கொடுக்குறேன். இதோட மீனிங் கெட் அப்படிங்கிற லாகின்ல வராது. ஸோ அதனால் யூசர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா எனக்கு /userன்னு சொல்லிட்டு உங்கள் யூஆர்எல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது ஹிட் ஆகும். இது எப்படிங்கிறத கடைசியில் பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இங்கே வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா /register அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கால் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஹிட் ஆகும். ஃபைன். இந்த இடத்துல வந்து நம்ம ஏரோ ஃபங்க்ஷன். இந்த ஏரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்துருப்போம். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நார்மல் ஃபங்க்ஷனோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்குறது ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இமிடியேட்டாக கால் ஆகும் அண்ட் இதுக்கு வந்து நேம் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன். அல்லது இது வந்து கால் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக. கால் பேக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டன் ஆக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு வந்து கால் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கால் பேக் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல இதோட மீனிங் என்னென்னா இந்த கால் பேக்கோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரெக்வஸ்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக. இதுக்கு பேர் தான் கால் பேக் ஆக்சுவலாக. ஸோ ஜென்ரலாக கால் பேக் அப்படிங்கிறது ஒரு செட்டின் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஜென்ரலாக இந்த கால் பேக் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பேராமீட்டரில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெக்வஸ்ட் வருது இல்லை, இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறம் இது ஹிட் ஆகும். ஹிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து இது கால் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கால் பேக் ஆக்சுவலாக. ஸோ கால்பேக் அப்படிங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நிறையா லாஜிக் கொடுத்துருப்போம். அந்த லாஜிக்லாம் சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது இந்த கால்பேக் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக அந்த கால்பேக்கோட ஃபார்மேட் வந்து டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ டாக்குமெண்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அதை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வராது. ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி நான் எப்போவுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கும்போது ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எப்போவுமே டாக்குமெண்டேஷனை ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து டாக்குமெண்டேஷன் கிளியராக போட்டிருக்காங்க. நம்ம ஆப் கொடுக்கும்போது அந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனில் கால்பேக் ஃபங்க்ஷனில் நம்ம ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ REQ, RES 2 பேராமீட்டர். இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் A, Bன்னு கூட வச்சுக்கலாம். இது உங்கள் இஷ்டம் தான் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த இடத்துல ஜென்ரலாக நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் ஹேண்டில் வருது, ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நான் கொடுக்குறது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம res.send அப்படின்னு சொல்லி சிம்பிளாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து இது சும்மா சிம்பிளாக செக் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ஹலோ வேர்ல்டு. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த ஏபிஐ ஹிட் பண்ணும்போது நமக்கு இந்த அவுட்புட் வரும். ஓகே, இப்போ இந்த ஏபிஐ எப்படி ஹிட் பண்ணுறது, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இப்போ இது வந்து நம்ம கடைசியில் வச்சுப்போம், இப்போதைக்கு டச் பண்ண வேணாம். ஸோ ஏபிஐ எப்படி ஹிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக சர்வரை ஸ்டார்ட் பண்ணாமல் நம்மளால் ஏபிஐ ஹிட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா app.listen அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த லிசன் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் சர்வரை எந்த போர்ட்டில் ரன் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். நீங்கள் டேரெக்டாக அந்த வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல டைப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து உங்களோட போர்ட் நம்பர். ஸோ இதான் வந்து உங்களோட சர்வரோட ரன் பண்ணுறதுக்கான போர்ட் நம்பர் ஆக்சுவலாக. ஓகேவா? இதோடைய இதை வந்து வச்சு ரன் பண்ணிடலாம். பட் ஹவவர் இங்கே ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சர்வர் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்காக சர்வர் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கு தெரியணும்ல அதுக்காக STARTED அதுக்காக கொடுத்துக்கிறோம் நம்ம ஆக்சுவலாக. தட்ஸ் இட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஸை வச்சு நம்ம அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறது. ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரே ஒரு ஏபிஐ தான் டெவலப் பண்ணியிருக்கேன், மற்றபடி எதுவுமே பண்ணல. அப்புறம் சர்வரை ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். சர்வரை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரன் ஆகாது. ஓகே, இப்போ இந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி ஹிட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம. இன்கேஸ் சர்வரை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வந்தது அப்படின்னா உங்கள் கோடில் ஏதோ எரர் இருக்குன்னு அர்த்தம். கோடில் எரர் இருந்தால் சர்வர் ஸ்டார்ட் ஆகாது. இந்த இடத்துல எரர் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
நமக்கு எந்த ஃபைலில் நம்ம வந்து இது லிசன் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறோம், அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஃபைல். ஸோ இந்த ஃபைலில் நான் லிசன் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட மெயின் ஃபைல் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் எல்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ எல்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல வரணும். அதாவது ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும். இந்த லிஸ்ட்டில் நிறைய லிஸ்ட் வரும், இதில் ஒரு இடத்துல உங்கள் ஃபைல் இந்த மெயின் ஃபைல் இருக்கணும். அப்படி மெயின் ஃபைல் இல்லை அப்படின்னா உங்களோட எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நீங்கள் அந்த லொக்கேஷன் போயிட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா VS Code டெர்மினலில் லிஸ்ட் பண்ணிடும். அப்படி சைல்டு ஃபோல்டர் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ப்ராப்பராக அதுக்குள்ளே நேவிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன். அது எப்படின்னா நோட் ஸ்பேஸ் என்னோடய ஃபைல் மெயின் ஃபைலோட நேம் என்ன API.js. ஸோ அது வந்து API.js அப்படின்னு சொல்லி கொடுத்து எக்ஸிட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து சர்வர் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபைல் வந்து கரெக்டாக ரன் ஆகிருக்கு. இதில் எந்த விதமான இஷ்யூமே இல்லை ஆக்சுவலாக. ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த API எப்படி ஹிட் பண்ணுறது. இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ API எப்படி ஹிட் பண்ணுறது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி API அப்படிங்கிறது தான் சர்வரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ API எப்படி ஹிட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு API ஹிட் பண்ணுறதுக்கு நமக்கு URL வேணும், போர்ட் நம்பர் வேணும், நெக்ஸ்ட் எண்ட் பாயிண்ட். ஓகேவா? இந்த 3 இருந்தால் தான் ஒரு API நம்ம வந்து ஹிட் பண்ண முடியும். ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா URL ப்ளஸ் வந்து போர்ட் நம்பர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது 3 இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு API ஹிட் பண்ண முடியும். இது 3ல் எது மிஸ் ஆனாலும் உங்களால் ஹிட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ URL, போர்ட் நம்பர், எண்ட் பாயிண்ட். ஸோ URL அப்படிங்கிறது எப்போவுமே லோக்கலில் ரன் பண்ணுறதுனால அது வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஏன்னா லோக்கலில் ரன் பண்ணுறதுனால. இதே நீங்கள் ரியல் டைம் சர்வரில் ரன் பண்ணுறதா இருந்தால் அந்த சர்வருக்குன்னு ஒரு URL இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோக்கலில் ரன் பண்ணும்போது அது லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட் நம்பர். எப்போவுமே போர்ட் நம்பர் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இங்கே 3000 ரன் பண்ணுறோம், அதான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேறு நம்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் :3000. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எண்டு பாயிண்ட். இந்த எண்டு பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இதுதான் எண்ட் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து ஸ்லாஷ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் தான் வரும். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு API ரன் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இப்போ எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் ப்ரௌசரில் போட்டாலே ரன் ஆகும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போ நான் காப்பி பண்ணி என்னோடய ப்ரௌசருக்கு போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ ப்ரௌசரில் போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே வந்துருச்சா? ஸோ என்னோட ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது என்னோட ரெஸ்பான்ஸ்லேருந்து வந்துருச்சு ஆக்சுவலாக. தட்ஸ் இட். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு API ரன் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் திங்ஸ் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். This is how you need to execute the this is how you need to create the REST API actually. ஓகே, இப்போ நான் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெட் API அப்படின்னா டேரெக்டாக ப்ரௌசர்லேருந்து ஹிட் பண்ணிடலாம். இன்கேஸ் கெட் இல்லாமல் எனக்கு வந்துட்டு ஒரு போஸ்ட் API ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுவுமே யூ கேன் ஏபிள் டு டூ இட். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட்னு சொல்லி கொடுக்கணும். ஆக்சுவலி கொடுத்துட்டோம். இதை வந்து நான் ஸ்லாஷ் யூஸர்னே வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேபி இதை வந்து கெட் ஹலோ வேர்ல்டுன்னு வச்சுக்கிறேன். இது வந்து போஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னு வச்சுக்கிறேன். ஃபைன். ஸோ எப்போவுமே நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டில் ஏதாவது கோடு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா அந்த கோடு வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வந்துட்டு இன்னொரு தடவை ரன் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு, அதை நம்ம அடுத்து பார்ப்போம். பட் இப்போ வந்து நான் திருப்பி ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ நான் போய் ரெஸ்பான்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மாறும். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு வந்து கெட் ஹலோ வேர்ல்டு வந்துருச்சு, விச் இஸ் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து கெட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்கும்போது எனக்கு இதுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. ஃபைன். இப்போ எனக்கு வந்து இந்த போஸ்ட்டை வந்து எப்படி ஹிட் பண்ணுறது? ஏன்னா போஸ்ட் அப்படிங்கிறது அதுவுமே ஒரு API. இப்போ நான் டேரெக்டாக ப்ரௌசர்லேருந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்துடுது, விச் இஸ் ஃபைன். பட் ஹவவர் எனக்கு போஸ்ட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ப்ரௌசர்லேருந்து டேரெக்டாக ஹிட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஹிட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா? நீங்கள் கெட்டுன்னு டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரௌசர்லேருந்து ஹிட் ஆகிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு போஸ்ட் API நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை ப்ரௌசரில் ஒரு HTML ஃபைலில் எழுதி அதை தான் ஹிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நோ நம்ம இப்போதைக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நிறையா டூல் இருக்குது ஆக்சுவலாக. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா REST API டூல்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? REST API டூல்ஸ், REST API டெஸ்டிங் டூல்ஸ் வச்சுப்போம் ஆக்சுவலாக, அதான் கரெக்டாக நேம். REST API டெஸ்ட் டூல்ஸ். இந்த REST API டெஸ்ட் டூல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எழுதுகிற REST API வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். இதில் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான ரொம்ப பாப்புலரான டூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்மேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த போஸ்ட்மேன் அப்படிங்கிறது எசென்ஷியலாக எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் REST API செக் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்மேன் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே REST Assureன்னு ஒன்று இருக்குது, அப்பாச்சி JMeter இருக்குது, APG இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டூல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது போஸ்ட்மேன் தான். பட் ஆஸ் பர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து காமனாக இருக்கனால டேட்டா வந்து தெஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ எகெயின் பட் எல்லாமே பேசிக் கான்செப்ட் ஒன்று தான்.
ஸோ அதனால் வந்துட்டு போஸ்ட்மேன் மட்டும்தான் தெரியும், மற்ற டூலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் உண்மையே கிடையாது ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் மற்ற கம்ப்யூட்டர் எப்படி இப்போ மேக்காக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க, லினக்ஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணிப்பீங்க, அதே போல் தான் போஸ்ட்மேன் அப்படிங்கிற மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும், மற்றதெல்லாம் ரொம்ப அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இந்த போஸ்ட்மேனை நான் வந்து டவுன்லோட் பண்ணி ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஃபைன். இப்போ இதான் வந்து என்னோட போஸ்ட்மேன். இந்த போஸ்ட்மேன் அப்படிங்கிறதும் ஒரு ப்ரௌசர் மாதிரி தான். ஓகேவா, அதில் வந்து புதுசாக எதுவுமே இருக்காது. இந்த போஸ்ட்மேன் ப்ரௌசர் மாதிரி தான். பட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கியமாக டெவலப்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஜேசன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 8080 நம்ம என்ன ஏபிஐ ரெடி பண்ணியிருக்கோம், /யூசர் ஆக்சுவலாக கரெக்டாக. ஸோ /யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்னோட ஏபிஐ வந்து ஹிட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட கெட்டா போஸ்ட்டா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் போஸ்ட்னு கொடுத்துட்டு ஹிட் பண்ணுறேன். எஸ். ஸோ மோரோவர் இது வந்து 3000 ரன் ஆகிட்டு இருக்கு. 3000 ஹிட் பண்ணோன்னே எனக்கு வந்து போஸ்ட் ஹாலோவுட் வந்துருச்சா. ஸோ விச் இஸ் மை ஏபிஐ இஸ் ரன்னிங் ஃபைன் ஆக்சுவலாக. ஃபைன். ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட கெட்டு கொடுக்குறேன். கெட்டில் போய்ட்டு ஹிண்ட் கொடுத்துருந்தேன், எனக்கு கெட் அலோவட் வருது. ஸோ போஸ்ட்மேனில் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் கேட்கலாம் போஸ்ட்மேனில் ஒர்க் ஆகுது அப்புறம் எப்படி நான் ரியல் டைம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்மேன் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஒரு டெஸ்ட் ஏபிஐ டூல் அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ஆக்சுவலி அப்ளிகேஷன் கிடையாது. நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா போஸ்ட்மேன் அப்படிங்கிறது தான் ஃபைனல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. போஸ்ட்மேன் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் டூல் ஆக்சுவலாக. ஓகே, உங்கள் ஏபிஐ டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவ்வளோதான். மற்றபடி இதை வச்சுனா நீங்கள் வந்து ஃபைனல் அப்ளிகேஷன் பண்ண முடியாது. உங்கள் ஏபி இப்போ பேக் எண்டில் இருக்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர் வந்து ரெஸ்ட் ஏபிஐ டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இதை செக் பண்ணிப்பாங்க அவ்வளோதான். ஸோ இதில் ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த யூஆர்எல் இருக்குல்ல, இந்த யூஆர்எலும் இந்த ரெக்வஸ்ட்டும் அவங்க வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் அப்ளிகேஷனுக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்க அதில் இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இடையில உங்கள் ஏபிஐ கரெக்டாக ஒர்க் ஆதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட்மேன் ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டேன். என்னோடய ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 200 ஓகே அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, விச் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் ஆக்சுவலாக. ஸோ ஒன்ஸ் கரெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் இந்த ரெஸ்பான்ஸ் தான் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. இந்த ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. இங்கே கொடுத்துருக்கோமா. ஸோ கெட் ஹலோன்னு கொடுத்தோன்னே நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இதுக்கு பதிலாக நான் போஸ்ட்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து போஸ்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு போஸ்ட் ஹலோவர்ட் அப்படிங்கிறது வந்துடும், விச் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நமக்கு ஏபிஐ கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போர்ட் நம்பர் அப்படிங்கிறது தான் என்னோட முக்கியமானது 3000. இந்த 3000 பதிலாக நான் வந்து 300 கொடுக்குறேன். அப்போ எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வராது. ஏன் அப்படின்னா என்னோடய லேப்டாப்பில் 300ல் எந்த அப்ளிகேஷன் ரன் ஆகலை. ஸோ அதனால் வந்து நமக்கு எரர் வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் 3000 கொடுத்தோன்னே எனக்கு வந்து ரன் ஆகுது. தட்ஸ் இட். ஓகேவா. ஸோ இதான் ஒரு நோடு வச்சு ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணி அதில் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து ரெக்வஸ்ட் கொடுக்குறது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எப்படி வந்து நம்ம டேட்டா பாஸ் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து டேட்டாலாம் பாஸ் பண்ணவே இல்லை கரெக்டாக. ஏதோ ஒரு டேட்டா ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ரேண்டமாக ரெஸ்பான்ஸ் வருது. இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்பரான ரெக்வஸ்ட் கொடுத்து ரெஸ்பான்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதை வந்து ஒரு லாகின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து நான் பேர் மாற்றுறேன், யூசர் -லாகின் ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ இப்போ வந்து எரர் வரும், ஏன்னா நான் மாற்றிட்டேன். ஃபைன். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து 2 டேட்டாவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஓகேவா. ஸோ இதை வந்து நான் என்னோடய ரெக்வஸ்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதை வந்து அவங்க பாஸ் பண்ணணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வேலிடேட் பண்ணுறேன். யூசர் நேம் வந்து ஒரு test@gmail.com இருக்கணும், பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட்னு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன், அப்படின்னா ஃபெயிலியர்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக. அதுக்கான லாஜிக் இப்போ நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ இஃப் ரெக்வஸ்ட் டாட் ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டீஸ்ட்ரக்சரிங். இந்த டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் அரேலேருந்து டேட்டா எடுத்துடலாம். இது ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து யூசர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரி, இதில் வந்து என்னென்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் அரேயில் வந்து இந்த நேமோட டேட்டா இருந்தது அப்படின்னா அதுவே பிரித்து கொடுத்துரும் ஆக்சுவலாக. நீங்கள் போய்ட்டு தனித்தனியாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இதில் போய்ட்டு நான் வந்துட்டு request.query. இந்த query அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டேட்டா வரும் ஆக்சுவலாக. அதுக்காக தான் நான் அப்படி கொடுத்துட்டேன். இந்த ரெக்வஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த queryயில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இது இங்கே அலோகேட் பண்ணிடும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் நேம் =empty. இது எம்டியாக இருந்தது ஆர் யூசர் நேம் = undefined. ஓகேவா. ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எரர் த்ரோ பண்ணுறேன் ஆக்சுவலாக. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா s.send. இதில் வந்து ப்ளீஸ் சென்ட் யூசர் நேம். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, தட்ஸ் ஃபைன். எனக்கு போய்க்க டைமில் யூசர் நேம் ஃபைன். ஸோ இது வந்து யூசர் நேம் எம்டியாக இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எல்ஸ் இஃபில் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வெரி இஃப்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்னா பாஸ்வேர்டு ஆக்சுவலாக. ஸோ பாஸ்வேர்டு எம்டியாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சென்ட் பாஸ்வேர்டு ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ எல்ஸில் வந்து நம்ம கடைசியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூ ஆர் கரெக்ட். ஸோ யூ ஆர் கரெக்ட். இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்குது, பட் அதை நம்ம அடுத்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணும்போது அவங்க 2 டேட்டா அனுப்பணும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இன்கேஸ் அவங்க அனுப்பலை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எரர் வரும். இப்போ அந்த எரர் வந்து கரெக்டாக வருதான்னு பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ அதுக்கான இஃப் கண்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணணும், யூசர் நேம் செக் பண்ணோம். செகண்ட் இஃப் கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தான் செகண்ட் கண்டிஷன் போகும். ரெண்டுமே ஒர்க் ஆச்சு அப்படின்னா தென் ஒன்லி இட் கோஸ் ஃபார் எல்ஸ் ஆக்சுவலாக. ஓகேவா? ஃபைன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து கோடு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கோடு சேஞ்ச் பண்ணால் நம்ம வந்து சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணணும் மேனுவலாக. ஸோ சர்வரை ஷார்ட் பண்ணுறதுக்கு Ctrl+C கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஆக்சுவலாக. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா node-watch ஸ்பேஸ் API.js. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் அப்படிங்கிற பேராமீட்டரோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் Node.jsல உங்கள் ப்ராஜெக்ட்டில் ஏதாவது ஃபைலை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கும். ஓகேவா? நீங்கள் போய் மேனுவலாக சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ node-watch API.js ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இதான் இதோட கான்செப்ட் ஆக்சுவலி. ஸோ இது வந்து அட்வான்டேஜ் என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ரீஸ்டார்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஸோ என்டர் கொடுக்குறேன். எஸ். இப்போ நான் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். பட் ஒவ்வொரு தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ரீஸ்டார்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் போய்ட்டு என்னோடய சர்வரில் நான் வந்து இப்போ என்னோடய URL மாற்றிருக்கேன் கரெக்டாக. ஸோ பேக் டு அவர் திங் யூசர் லாகின் இதான் என்னோடய எண்ட் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் வந்துட்டு அதை இங்கே மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கொரியில் வந்துட்டு 2 பேராமீட்டர் கேட்குறேன். ஒன்று வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ என்னோடய பேராம்ஸ் இருக்குல்ல, இங்கே தான் உங்களோட டேட்டா கொடுக்கணும். ஸோ யூசர் நேமில் வந்து நான் ரேண்டமாக தான் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை ரேண்டமாக தான் கொடுக்குறேன். ஸோ சென்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து யூஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. ஸோ யூஆர் கரெக்ட் அப்படின்னா நான் அனுப்புகிற டேட்டா கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் எனக்கு வந்து யூஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஆக்சுவலாக. ஃபைன். இப்போ நான் வந்து எம்டியாக கொடுக்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ நான் எம்டி கொடுக்குறேன். எஸ் ப்ளீஸ் சென்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி எஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். எரர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து இதை ரிமூவ் பண்ணுறேன். கொடுத்தோன்னா ப்ளீஸ் சென்ட் யூசர் நேம் சால்வ் வரும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ விச் இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நமக்கு வந்து நான் டேட்டா கொடுத்தோன்னா எனக்கு எரர் கரெக்டாக வந்துடுது. பட் இதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இந்த 200 ஓகே அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து ஒரு சர்வரோட ஸ்டேட்டஸ் கோட். இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேட்டா கொடுக்கும்போது இப்போ நீங்கள் வந்து சர்வர் வந்து எனக்கு நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எரர் ஷோ பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் வேறு மாதிரி ஸ்டேட்டஸ் கோட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த 200 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சக்ஸஸ். ஸோ 2ல் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா ஸ்டேட்டஸ் கோடுமே சக்ஸஸ் ஆக்சுவலாக. 200லேருந்து 299 வரைக்கும் இது எல்லாமே சக்ஸஸ் ஸ்டேட்டஸ் கோட் ஆக்சுவலாக. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தப்பான ஸ்டேட்டஸ் கோட் விச் மீன்ஸ் எரர் ஸ்டேட்டஸ் கோட் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் நம்ம டேட்டா பாஸ் பண்ணுறோம் கரெக்டாக, அதாவது சர்வர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம்ல. இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் ஸ்டேட்டஸ் கோடை செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் ஓகேவா. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து 400 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தப்பான கண்டிப்பாக இது வந்து டெஃபினட்டாக வந்து இது வந்து எரர் மெசேஜ் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் 400 அப்படிங்கிற ஸ்டாட்டிக்காக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் இதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து 400 அப்படின்னு வச்சுக்கலாம், விச் இஸ் ஆல்சோ ஃபைன். பட் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இது வந்து சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக. மேபி இந்த இடத்துல நான் வந்து எழுதுகிறேன் ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸ். ஓகேவா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக. தட்ஸ் இட். ஓகே. சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ்னால இதுக்கு வந்து 200, இது ஃபெயிலியர் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறனால 400. நீங்கள் கேட்கலாம் 400 இல்லாமல் வேறு ஒன்று கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது. ஓகேவா. இது வந்து சும்மா ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் கோட் அப்படிங்கிறது நீங்கள் ரேண்டமாக கொடுக்குறது கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2ல் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே 200 ஸ்டேட்டஸ் இது சக்ஸஸ் ஆக்சுவலாக. 4ல் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே ஃபெயிலியர் ஆக்சுவலாக. பட் இந்த ஃபெயிலியருக்கு ஒரு மீனிங் இருக்குது, அதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் கோட். ஓகேவா. ஸோ முக்கியமாக REST API டெவலப்மெண்ட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸ்டேட்டஸ் கோட். இப்போ நீங்கள் போய்ட்டு இங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் கோட் மீனிங் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருக்காங்களா. 200ல் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் ஆக்சுவலாக. 300 ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே ரீடைரக்ஷன். 400ல் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே கிளைண்ட் எரர். 500ல் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே சர்வர் எரர் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இன்னும் உள்ள போனீங்க அப்படின்னா
சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு மீனிங் இருக்கும். 200 அப்படிங்கிறது ஓகே, 201 அப்படிங்கிறது நீங்கள் ஏதோ டேட்டா கிரியேட் பண்ண கொடுத்துருக்கீங்க, அது கிரியேட் ஆச்சு. ஸோ இது வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனி மீனிங் ஆக்சுவலி, ஓகேவா. ஸோ இப்போ நான் 400 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது நான் ஒரு 4 மட்டும் கொடுக்குறேன். இது ஒரு இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க. 400 அப்படின்னா பேட் ரெக்வஸ்ட், 401 அப்படின்னா அன்ஆத்தரைஸ்ட், 402 அப்படின்னா பேமெண்ட் ரெக்வயர்ட், 403 அப்படின்னா பேமெண்ட் ஃபர்பிடன், 404 நாட் ஃபவுண்ட், 405 மெத்தட் நாட் அலவுட், 406 நாட் அக்செப்டபிள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோடுக்கும் மீனிங் இருக்கும். இது வந்து இன்டர்வியூ போகும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. மேபி ஃப்ரெஷர்ஸ்க்கும் அது கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. முக்கியமாக ரெஸ்ட் இது வந்து காமன் ஃபார் போத் ஃப்ரண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் பேக் அண்ட் ஆக்சுவலாக. ஓகே, கமிங் டு திஸ் போர்ஷன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் 400 அப்படிங்கிறத அனுப்பிச்சிட்டேன் ஆக்சுவலி. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோடில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் சர்வர் ரீஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எஸ் ரீஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நம்ம சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வி டோன்ட் நீட் டு ரீஸ்டார்ட் மேனுவலி. இப்போ போய்ட்டு நான் வந்து எகைன் என்னோடய போஸ்ட்மேனில் ஹிட் பண்ணுறேன். எஸ் ப்ளீஸ் சென்ட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி எரர் வந்தது. அதே போல் இங்கேயும் 400 அப்படிங்கிற ப்ராப்பராக ஸ்டேட்டஸ் கோட் வந்துருச்சு. ஸோ இது வந்து அப்சல்யூட்லி கரெக்ட். இப்போ நம்ம கரெக்டான டேட்டா கொடுப்போம் ரேண்டமாக. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து 200 ஓகே, எஸ் இதுவுமே கரெக்டாக வந்துச்சு. ஸோ கரெக்டாக இருக்கும்போது எனக்கு வந்து 200 வருது, தப்பாக இருக்கும்போது எனக்கு வந்து 400 அப்படிங்கிறது வரும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட் ஏபியோட பேஸ் கான்செப்ட். நீங்கள் ரெக்வஸ்ட் ரிசீவ் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், ரெஸ்பான்ஸோட சேர்த்து ஸ்டேட்டஸ் கோடும் கொடுக்கணும் ஆக்சுவலாக, ஓகேவா. ஸோ ஃபைனல் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு லாகின் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா லாகின் தான் நம்ம கிரியேட் பண்ணிக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த லாகினில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூசர் நேம் வந்து test@gmail.com இருக்கணும், பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட்னு இருக்கணும் ஆக்சுவலாக. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் போய்ட்டு இங்கே வந்து இப்படி கொடுக்குறேன். இங்கே வந்து யூசர் நேம் ஈக்குவல் டு test@gmail.com அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், ஓகேவா. அப்படி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து யூஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இது வந்து எல்ஸ் தேவையில்லை ஆக்சுவலாக, இப்போதைக்கு எடுத்து விட்டலாம். இது தேவையில்லை, ஸோ இதுவும் தேவையில்லை. எஸ் யூஆர் கரெக்ட் ஆக்சுவலி, ஓகேவா, ஃபைன். இது வந்து இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து யூசர் நேம் test@gmail.com இருக்கணும், பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட்னு இருக்கணும் ஆக்சுவலாக. அப்போ எனக்கு வந்து யூஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வரும் ஆக்சுவலாக. அப்படி எல்ஸ் இல்லை அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து எல்ஸில் கடைசியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ப்ளீஸ் சென்ட் ப்ராப்பர் டீட்டெயில்ஸ், ப்ளீஸ் சென்ட் ப்ராப்பர் TILS, ஓகேவா. தட்ஸ் இதை கொடுத்துறோம் நம்ம ஆக்சுவலாக, ஃபைன். இப்போ வந்து நம்ம சர்வர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் போய் டெர்மினலில் பாருங்கள், எஸ் ரீஸ்டார்ட் வந்துருச்சு, விச் இஸ் ஃபைன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ உங்கள் போஸ்ட்மேன் போங்க, ஹிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சென்ட் பாஸ்வேர்டு வந்திருக்கு. ஸோ ரெண்டமாக கொடுப்போம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் கொடுப்போம், எஸ் ப்ளீஸ் சென்ட் ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இது மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எல்லாமே கொடுத்துட்டேன், பட் ஆனால் ப்ராப்பரான என்னோடய இமெயில் பாஸ்வேர்ட் கொடுக்கல அதுக்காக. ஸோ மோரோவர் இங்கே வந்து தப்பாக இருக்குது. என்னென்னா 200 ஓகே வருது, இங்கே 200 ஓகே வரக்கூடாது, இங்கே வந்து 400 அப்படின்னு சொல்லி வரணும் ஆக்சுவலாக. ஸோ எஸ் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டேட்டஸ் கோட் வைக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் கோடை காப்பி பண்ணி இங்கே கொடுத்துப்போம். தட்ஸ் இட், ஓகே ஓகேவா. ஸோ விச் இஸ் பர்ஃபெக்ட் ஆக்சுவலாக. இப்போ போய்ட்டு நம்ம சர்வர் வந்து ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் எஸ் 400 பேட் ரெக்வஸ்ட் வந்துச்சு, விச் இஸ் ஃபைன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டான யூசர் நேம் கொடுப்போம். test@gmail.com அப்படிங்கிறது என்னோட யூசர் நேம் ஆக்சுவலி. ஸோ இது கொடுத்தா தான் எனக்கு வந்து ஒர்க் ஆகும். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ சென்ட் கொடுத்தோன்னா எனக்கு வந்து யூஆர் கரெக்ட்னு வந்துடுதா. ஸோ யூஆர் கரெக்ட் அப்படின்னா என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் 200 ஓகேல எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் வந்து டெஸ்ட்டுக்கு பதிலாக test123 கொடுக்குறேன். ஓ மை காட், test1-2க்கும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வருது. இங்கே வந்து அண்டு வரும் ஆக்சுவலாக. எஸ் ஸோ இப்போ கொடுத்தோன்னே சர்வர் ரீஸ்டார்ட் ஆகலையா, சேவ் பண்ணவே இல்லை, ஓகேவா. சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பி ஹிட் பண்ணுறேன். எஸ் ப்ளீஸ் அண்ட் ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ விச் இஸ் கரெக்ட் ஆக்சுவலாக, ஓகேவா. திருப்பி நான் வந்துட்டு டெஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு வந்து 200 ஓகே வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு இப்படி கொடுக்குறேன், எனக்கு வந்து ப்ளீஸ் அண்ட் ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் வந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே, இப்போ நம்மளோட லாகின் ஏபிஐ கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் இந்த லாகின் ஏபிஐ அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல் தான், ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு எதுவுமே நம்ம பண்ணவே இல்லை. ஸோ ஒரு லாகினை க்ரியேட் பண்ணி இதில் வந்து நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் இட். இதில் வந்து மீதி இருக்கிறது, இது வந்து ஒரு கெட் ஏபிஐ, இது வந்து ஒரு போஸ்ட் ஏபிஐ ஆக்சுவலாக. இதே போல் நீங்கள் புட்டும் டெலிட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணி
அதை வந்து செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஆக்சுவலாக கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு டேட்டாவை ரிசீவ் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான வே ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்சுவலி. ஓகே, பட் ஹவவர் ஓகே, ஸோ இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போதுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த query அப்படிங்கிறது ஒரு query பேராமீட்டர் ஆக்சுவலாக. அதாவது இப்போ நீங்கள் அனுப்புகிற டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியிலேயே அப்படியே இருக்கும் ஆக்சுவலி. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியிலே இருக்கும். பட் இது வந்து அப்ராப்ரியேட் வே கிடையாது. இதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பாடி ஆக்சுவலாக. ஓகே, ரெக்வஸ்ட் பாடி அப்படிங்கிறது தான் அப்ராப்ரியேட்டாக உங்கள் டேட்டாவை ரிசீவ் பண்ணுறது பை யூசிங் த போஸ்ட் மெத்தட் ஆக்சுவலாக. இந்த query அப்படிங்கிறது கேன் பி யூஸ் ஃபார் கெட் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு போஸ்ட் மெத்தட் அப்படின்னா நீங்கள் query பேராமீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ரெக்வஸ்ட் பாடின்னு ஒன்று இருக்குது, அதான் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதுதான் அப்ராப்ரியேட் வே ஆஃப் ரிசீவிங் த டேட்டா ஆக்சுவலாக. ஓகே, இப்படி மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பிரஸில். ஸோ இந்த ரெக்வஸ்ட் பாடியை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் பாடி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷனில் நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் app.use அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஆக்சுவலாக. இதுக்கு பேர் மிடில்வேர் மெத்தட்னு சொல்லுவாங்க. மிடில்வேர் மெத்தட். இந்த மிடில்வேர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சலாம். மிடில்வேர் அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் ரெக்வஸ்ட் வந்து உங்கள் சர்வர் ஹிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வரும்போது நெக்ஸ்ட்டு உங்கள் ஏபிஐ போய் ஹிட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகேவா? அந்த 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 பிட்வீன் டைமில் வந்து உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகும். அதாவது ரெக்வஸ்ட் வரும், ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும், அதாவது இந்த ஏபிஐ வந்து கால் ஆகும். அந்த ரெக்வஸ்ட் வரதும் போதும் இது கால் பண்ணுறதுக்கு இடையில இந்த மிடில்வேர் மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரிகர் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் எத்தனை வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிடில்வேர் மெத்தடில் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மிடில்வேர் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும். நான் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பிரஸில் app.use அப்படிங்கிற இந்த மெத்தட் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிடில்வேர் ட்ரிகர் ஆகும். இந்த மிடில்வேரில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா app express.json அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஓகே, இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னோட ரெக்வஸ்ட் பாடி வந்தது அப்படின்னா அது ஜேசனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிறோம் நம்ம ஆக்சுவலாக. ஓகேவா? தட்ஸ் இட். இது வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷனில் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ app.use express.json ஆக்சுவலாக இது மட்டும் அதை செக் பண்ணிக்கிறோம் நாங்கள். app.use கரெக்டாக. ஓகே, app.use express.json ஆக்சுவலி. இது என்ன பண்ணோம் அப்படின்னா மிடில்வேர் மெத்தட் ஃபார் ஹேண்ட்லிங் த ரெக்வஸ்ட் பாடி ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ஒவ்வொருக்குமே ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மிடில்வேர் இருக்கும். இல்லை நீங்கள் ஓனாக ஒரு மிடில்வேர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக மிடில்வேர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரெக்வஸ்ட் வரும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். நீங்கள் வந்து எல்லா ரெக்வஸ்ட் வந்தாலும் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 100 ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா எல்லா ரெக்வஸ்ட்டுமே இது வழியாக தான் போகும் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு எப்படி நம்ம எப்போவுமே என்ட்ரி ஆகும், ஒரு கதவு வழியாக தான் என்ட்ரி ஆகும். கரெக்டாக? வீடு பெருசாக இருந்தாலும் என்ட்ரி வந்து ஒன்றா தான் இருக்கும் ஆக்சுவலாக. அதே போல் தான் இந்த நீங்கள் எத்தனை ஏபிஐ வச்சுருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ஏபிஐ இருக்குது அப்படின்னா எல்லா ஏபிஐயுமே இது வழியாக தான் என்ட்ரி ஆகும் ஆக்சுவலாக. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில்வேர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக. மிடில்வேர் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் a கேட்வே. ஜென்ரலாக மைக்ரோ சர்வீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கேட்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ரெக்வஸ்ட் வந்தாலும் ஆல்வேஸ் கோ த்ரூ வியா திஸ் மிடில்வேர் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஆல் ரெக்வஸ்ட் வில் கோ த்ரூ திஸ் மிடில்வேர் மெத்தட். ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோடில் இருக்கிறது ஆக்சுவலாக. இது எல்லா லாங்குவேஜ்லுமே இருக்குது. பட் இங்கே வந்து app.use அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். ஓகே, இப்போ நான் வந்து இன்னொன்று சொல்கிறேன். எனக்கு வந்து இன்னொரு மிடில்வேர் க்ரியேட் பண்ணுறேன். app.use இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு மிடில்வேர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு உங்களோட தேவை இருந்தது அப்படின்னா நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ request.response கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் கடைசியில் வந்து நீங்கள் சொல்லணும் request டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஆக்சுவலாக. இல்லைனா உங்களுக்கு போகாது, இந்த இடத்துல நின்றுவோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நீங்களும் நிறைய மிடில் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் அதை க்ரியேட் பண்ணல. இது வந்து நம்ம தனியாக ஒரு டுட்டோரியலில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கணும் ஆக்சுவலாக. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெக்வஸ்ட் பாடி ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு மிடில்வேர். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் எத்தனை மிடில்வேர் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரெக்வஸ்ட்டுமே இந்த மிடில்வேர் மெத்தடில் தான் போயிடும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஃபைன். ஸோ இங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஹிட் பண்ணோம், அதே போல் இங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஹிட் பண்ணோம் ஆக்சுவலாக. ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெக்வஸ்ட் பாடி அனுப்ப போகிறோம். ஸோ ரெக்வஸ்ட் பாடி எப்படி அனுப்புகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் போஸ்ட் எகைன் ரெக்வஸ்ட் பாடி அப்படிங்கிறது போஸ்ட்டில் மட்டும் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ போஸ்ட்டில் போயிட்டு நான் வந்து என்னோட இமெயில் பாஸ்வேர்ட் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகேவா? அது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் ஃபார்மெட். ஸோ ஜேசன் அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக.
ஸோ இந்த இடத்துல இமெயில் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இமெயில் test@gmail.com கொடுத்துட்டேன். ஸோ போஸ்ட்மேனில் உங்கள் பாடி சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போய் ரா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஜேசன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 3 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, பாடி ரா ஜேசன் சென்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 400 பேட் ரெக்வஸ்ட் வந்துடும். சூப்பர். ஓகே, ப்ளீஸ் சென்ட் யூசர் நேம் சொல்லி கேட்குது. ஏன் அப்படின்னா நம்ம கோடில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா யூசர் நேம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யூசர் நேம் அப்படிங்கிறத அனுப்பணும் நீங்கள். ஓகேவா? ஸோ இங்கே போய்ட்டு யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். எஸ், யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, விச் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் ஆக்சுவலாக. இப்போ நான் வந்து தப்பான மெயில் கொடுக்குறேன். ப்ளீஸ் சென்ட் ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு எம்டி கொடுக்குறேன். ப்ளீஸ் சென்ட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு, விச் மீன்ஸ் நான் இமெயில் வந்து எம்டி அமைச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி கேட்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ரெக்வஸ்ட் பாடி கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அவர் கோட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் ஆக்சுவலாக. ஸோ எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் பேராமீட்டர் வச்சு எப்படி பார்த்தோம், அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பாடி அப்படிங்கிறத வச்சு எப்படின்னு பார்த்தோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ ஜென்ரலாக ரெஸ்ட் ஏபியில் ரெக்வஸ்ட் பாடி தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ரெஸ்ட் ஏபி டெவலப் பண்ணும்போது ரெக்வஸ்ட் பாடி அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெக்வஸ்ட் பாடி அப்படிங்கிறது என்னன்னா கிளைண்ட்டில் இருந்து சர்வருக்கு டேட்டா எக்ஸ்ட்ராவாக டேட்டா அனுப்பணும் அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் பாடியில் வச்சு தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இந்த ரெக்வஸ்ட் பாடியில் நீங்கள் ஃபைல் அப்லோட் லைக் பிடிஎஃப் ஃபைலோ, எக்ஸல் ஃபைலோ, இமேஜ் ஃபைல், இல்லை வீடியோ இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் இது ஒர்க் ஆகாது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ஒன்லி டெக்ஸ்ட் டேட்டா, ஜேசன் டேட்டா அனுப்புறதா இருந்தால் தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும் ஆக்சுவலி. ஸோ பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஏபிஐ கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா